உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது, ஒருவருக்கு குரு திசை வந்தது அப்படின்னா அந்த குரு திசை யோகத்தை கொடுக்குமா, அல்லது வேறு விதமான சம்பத்துக்களை கொடுக்குமா, அல்லது குரு திசை வந்தும் அந்த ஜாதகருக்கு எந்தவித பயனும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். பொதுவாகவே இருக்கிற கிரகங்களில் குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களிலேயே நல்லவர் அப்படிங்கிற, அதாவது இருக்கிற கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து ராசிகளுக்குமே அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான். சாஸ்திர ரீதியாக மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் என்று பல ஆதிக்கங்களுக்கு காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம் இந்த குரு பகவான். ஒருவருக்கு சொத்து சுகம் சேருதுன்னு வைங்களே, எப்படி வேண்டுமானாலும் சொத்து சேருது அப்படிங்கிறத விட நேர்மையான வகையில் சொத்து சேர்க்கக்கூடிய, அதாவது மிக மிக ஞானயமாக நேர்மையாக நீதியாக உழைத்து மிகப்பெரிய சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய ஒரே கிரகம், அதற்கு அமைப்பு தரக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான். ஒருவருக்கு நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், சமுதாயத்தில் கௌரவம், இருக்கிற ஏரியாவில் பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதி அல்லது மிகப்பெரிய நிர்வாக தகுதி, தலைமை பொறுப்பு, இதுவெல்லாம் தேடி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு குரு பகவானுடைய அம்சம் நிச்சயமாக தேவைப்படும். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ஜாதகருக்கு வரும் பொழுது 16 வருஷங்கள் ஆதிக்கம் எடுத்துக்குது. 16 வருட ஆதிபத்தியத்தில் இப்போ கிராமங்களில் அல்லது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது கல்யாணம் நடந்ததுன்னு வைங்களே, அங்கே வரக்கூடிய பெரியவங்க, வாழ்ந்து முடித்த பெரியவங்க வாழ்த்து சொல்லும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 16 பெற்று அப்படிங்கிறது 16 குழந்தைகள் இல்லை, 16 வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு. இப்போதைக்கு கல்வி இருக்கணும், அடுத்து உத்தியோகம் கிடைக்கணும், அடுத்து திருமணம் நடக்கணும், அடுத்து கௌரவமான வாழ்க்கை வேணும், அடுத்து சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படிங்கிற இந்த மாதிரி அந்தந்த வயசில் அந்தந்த சொத்துக்கள் வேணும், அந்தந்த வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் உங்களுடைய ஆயுள் முழுவதும் தேவைப்படுகிற 16 வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி இந்த 16 வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். ஒரு கிரகம் செல்வத்தை கொடுக்கலாம், இன்னொரு கிரகம் அதிகாரத்தை கொடுக்கலாம், இன்னொரு கிரகம் அரசியலை கொடுக்கலாம், இன்னொரு கிரகம் வெற்றியை கொடுக்கலாம். ஆனால் அனைத்து விதமான செல்வ சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த வயசில் வந்தாலும், இப்போ நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் இந்த வயசில் வந்தால் நல்லது, இன்னும் சில கிரகங்கள் இந்த வயசில் வந்தால் நல்லது, இன்னும் சில கிரகங்கள் முற்பகுதியில் வந்தால் நல்லது, இன்னும் சில கிரகங்கள் பிற்பகுதி வரும்பொழுது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்குது. ஆனால் குரு பகவானை பொறுத்தளவுக்கு எந்த வயசில் வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் வருவார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு எந்த வயசில் வந்தாலும், அதாவது சின்ன வயசில் வரும்போது நல்ல கல்வியை கொடுப்பாரு, நல் ஒழுக்கத்தை கொடுப்பாரு. திருமண வயசுல வரும்பொழுது நல்ல குடும்பத்தை, யோகமான மனைவி அப்படிங்கிறது, அதாவது கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட நீங்கள் இஷ்டப்பட்ட பொண்ணு கிடைக்கக்கூடிய, அல்லது படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையக்கூடிய நல்ல பாக்கியத்தை கொடுப்பாரு திருமண வயசுல வரும்பொழுது. அதற்கப்புறம் திருமண வயசுக்கு அப்புறம் குரு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல குழந்தைகளை கொடுக்கறது, நல்ல குழந்தைகளை கொடுக்கறது, யோகமான குழந்தைகளை கொடுக்கறது, பிள்ளைகள் மூலமாக தொல்லையே இல்லாமல் பெருமைகள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாரு. அதுவே காலம் போன கடைசியில் வந்தார்னு வைங்களே, உங்களுடைய சந்ததிகளுக்கு நல்ல சுபகாரியம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை சந்தோஷத்தோடு வழங்குவார் இந்த குரு பகவான். இப்படியெல்லாம் ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது மகர ராசியில குரு பகவான் இருந்தார் அப்படின்னா, பொதுவாகவே மகரத்திற்கு நிகரமில்லை அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ அந்த மகரத்தில் குரு பகவான் இருந்து அந்த குரு திசை உங்களுக்கு வந்தது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த யோகங்களுக்கெல்லாம் நேர் எதிர்மறையாக அவ யோகங்களை, சுப யோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவ யோகங்களை கொடுத்துருவார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஜாதக ரீதியான உண்மை. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா?
களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.